ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது என்பதை அந்த மக்களிடம் எடுத்துச் சொல்வதற்காக ஒரு பரப்புரை பயணத்தை தலைமைக் கழகம் அறிவித்திருக்கிறது. அங்கே போய் மக்களுடன் இருந்து, மக்களோடு வாழ்ந்து, மக்களுடைய வீடுகளிலேயே உணவருந்தி, அவர்களுக்கு நாம் செய்திருக்கின்ற திட்டங்களை எல்லாம் எடுத்து விளக்கமாக சொல்லி, அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகளை களை எடுப்பதற்காக இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக 2021ஆம் ஆண்டு கழக அரசு அமைந்த பிறகு எங்களுடைய தளபதி திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இந்த ஆட்சி பல்வேறு தரப்பு மக்களுக்கும் பல்வேறு நன்மையான திட்டங்களை வழங்கி இருக்கிறது. குறிப்பாக கல்வி, மருத்துவம், மகளிர் முன்னேற்றம் ஆகிய 3 துறைகளில் அனைத்து மக்களுக்குமான நல்ல திட்டங்களை வழங்கி இருக்கிறது. கல்வியிலே பள்ளிக்கூடங்களிலே இடைநிற்றலை தடுக்கும் வகையில் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் எங்களுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். காலையிலே பெற்றோர்களால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உணவு தயாரித்து கொடுக்க சிரமப்படுகிற பெற்றோர்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதில்லை. எனவே அவர்களுக்கு பள்ளிக்கூடத்திலேயே காலை உணவை வழங்கினால் அந்த பிள்ளைகள் படிக்க வருவார்கள் என்ற எண்ணத்தில் அவர்களின் இடைநிற்றலை நிறுத்துவதற்காக, தடுப்பதற்காக தமிழ்நாட்டில் உள்ள எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் என்ற ஒற்றை எண்ணத்தில் எங்களுடைய தளபதி அவர்கள் இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அதேபோல வீட்டு பணிகளில் ஆங்காங்கே பெண்கள் நமக்கு தெரியும் வீட்டு பணிகளுக்கு செல்லுகிற பெண்கள், மற்ற வீடுகளிலே பணிகளுக்கு செல்லுகிற பெண்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு கிடைக்கிற ஊதியம் குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் அவர்கள் பயணிக்க வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கும். இதுபோன்ற நிலையில் பெண்களுக்கு சிரமம் ஏற்படும். இதை தடுப்பதற்காக விடியல் பயணம் என்ற பெயரில் தமிழ்நாட்டு பெண்கள் தங்களுடைய பணிக்கு சென்று வருவதற்கான ஒரு திட்டத்தை, கட்டணமின்றி சென்று வருவதற்கான ஒரு திட்டத்தை எங்களுடைய தலைவர் அவர்கள் அறிவித்து அந்த திட்டம் இப்பொழுது நடைமுறையிலே இருக்கிறது. அதேபோல பெண்கள் பொதுவாக தங்களுடைய தேவைகளுக்காக தங்களுடைய கணவர்களையோ அல்லது பிள்ளைகளையோ நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதை தடுப்பதற்காக அவர்களுடைய சுய தேவைகளுக்காக ஒரு சிறு மருந்து வாங்க வேண்டும் என்றாலும் கூட எப்பொழுது கணவர் அலுவலகத்திலிருந்து வருவார் என்று காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருக்கும். அதற்கு உதவிடும் வகையிலே மாதந்தோறும் 1000 ரூபாய் அவர்களுடைய சிறு சிறு தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கான திட்டத்தையும் எங்களுடைய தலைவர், தமிழக முதல்வர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதேபோல மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறும் பொழுது சில நேரத்தில் அவர்களுக்கு அங்கே செல்ல இயலாத நிலை ஏற்படும் பொழுது இல்லம் தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி அவர்கள் வீட்டுக்கே மருத்துவ உதவியை வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தையும் அறிவித்து அதுவும் நடைமுறையிலே இருக்கிறது. அதேபோல பெண்கள் கல்வி கற்பதற்கு உதவி செய்வதற்காக அவர்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்துகிற அந்த பணியையும் ஒன்றிய அரசு, மாநில தமிழக திமுக அரசு மேற்கொண்டு அந்த திட்டத்தையும் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி வருகிறது. இப்படி எல்லா தரப்பிலும், முக்கியமாக கல்வி, மருத்துவம், உணவு பாதுகாப்பு, பெண்கள் முன்னேற்றம் ஆகிய 4 துறையிலும் ஒரு பல சீரிய திட்டங்களை எங்களுடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அரசு வழங்கி வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். ஆனால் இதற்கு உரிய ஒத்துழைப்பை ஒன்றிய அரசு எங்களுக்கு வழங்குகிறதா என்றால் இல்லை. குறிப்பாக மாநில அரசுகளின் ஒரு மிகப்பெரிய நிதி வருவாய் என்பது விற்பனை வரியின் மூலம் காலங்காலமாக கிடைத்து வந்தது. ஆனால் இந்த பாஜக அரசு அந்த விற்பனை வரி என்ற அந்த திட்டத்தையே நிறுத்தி ஜிஎஸ்டி என்ற பெயரில்
அவர்கள் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஜிஎஸ்டியில் இருந்து வரும் வருவாயை பங்கு அளிக்கிறார்கள் மாநிலங்களுக்கு. நேரடியாக மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்களை, பல திட்டங்களை மாநில அரசுதான் செய்ய வேண்டும். நாங்கள் சொன்ன கல்வி, மருத்துவ வசதி, வீடு வழங்குதல், உணவு வழங்குதல் போன்ற திட்டங்களை, பெண்கள் முன்னேற்றம் போன்ற திட்டங்களை எல்லாம் செய்கிற அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி மாநில அரசின் பட்டியலிலே இருக்கிறது. ஆனால் ஒன்றிய அரசுக்கு வெளியுறவு, அங்கே படைகள் நடத்துவது, விமானம் செல் ஓட்டுவது, இது போன்ற துறைகளின் அதிகாரம் தான் அவர்களுக்கு இருக்கிறது. நேரடியாக மக்களுக்கு திட்டமிட்டு மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கிற மாநில அரசுக்கு நிதி தராமல் வஞ்சிக்கிறது ஒன்றிய அரசு. எதை கேட்டாலும் அவர்கள் நாங்கள் தர முடியாது என்கிறார்கள். எங்களுடைய திட்டத்துக்கு கட்டுப்பட்டால், எங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் நிதி தருவோம் என்று ஒரு அமைச்சரே இங்கே சொல்லியிருக்கிறார். இல்லை என்றால் தரமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். மாநிலங்களை வஞ்சிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அரசு ஒன்றியத்திலே இருக்கும் பொழுது இதையும் மீறி பல்வேறு திட்டங்களை, எங்களுக்கு எங்கள் மக்கள் தான் முக்கியம், தமிழ்நாட்டு மக்கள் தான் முக்கியம் என்ற அளவிலே எங்களுடைய தமிழக அரசை எங்களுடைய முதலமைச்சர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக நடத்தி செல்கிறார். ஒன்றிய அரசு எந்த ஒத்துழைப்பையும் தரவில்லை. ஒன்றிய அரசை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்கிற, துரோகம் செய்கிற அரசாக இருக்கிறது. ஒரு நாட்டின் பிரதமரே இங்கு வந்து எய்ம்ஸ் என்ற ஒரு மருத்துவ கல்லூரியை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டிவிட்டு இன்று வரை அங்கே எய்ம்ஸ் மருத்துவமனை வரவில்லை, மருத்துவக் கல்லூரி வரவில்லை என்றால் யாரை ஏமாற்ற பிரதமர் வருகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிரதமர் எப்பொழுது வந்தாலும் எங்களுடைய மக்கள் எல்லாம் இவர் இந்த முறை எதை சொல்லி ஏமாற்றப் போகிறாரோ என்கிற எண்ணத்திலே இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் மீது தங்களுடைய வெறுப்பை காட்டுகிறது. தமிழர்களின் பெருமையை சொல்லக்கூடிய, தமிழர்களின் தொன்மையை சொல்லக்கூடிய கீழடி ஆய்வை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கென்று எந்த திட்டத்தையும் வழங்குவதில்லை. தமிழ்நாட்டுக்கு ரயில்வேயில் இவ்வளவு தந்தோம் என்று சொல்கிறார்கள். ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தை புனரமைப்பதற்கு 8 கோடி ரூபாய் ஒதுக்கினார்கள். காசி ரயில் நிலையத்தை புனரமைப்பதற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். இப்படி தமிழ்நாட்டுக்கென்றால் ஒரு வகையிலும், வட மாநிலங்களுக்கென்றால் ஒரு வகையிலும் செயல்படுகிற ஒரு அரசாக ஒன்றிய அரசு விளங்குகிறது. எல்லாவற்றிலும் அப்படித்தான் இருக்கிறார். எனவே இந்த பாஜக அரசு தமிழ்நாட்டை திட்டமிட்டு புறக்கணிக்கிறது, மதக்கலவரங்களை ஏற்படுத்துகிறது, இந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 25 என்ன சொல்கிறது என்றால், மனசாட்சிப்படி நடந்து கொள்ளும் உரிமை, எந்த மதத்தையும் பின்பற்றுவதற்கான உரிமை, இவற்றை இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது. அது அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்வார்கள். அந்த உரிமைகளை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது. ஆனால் அதை மீறி இது ஒரு மதவாத நாடாக மாற்றும் முயற்சியிலே ஒன்றிய அரசு இருக்கிறது என்றால், அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காதவர்களாக அவர்கள் விளங்குகிறார்கள். இதுபோன்ற விஷயங்களில் தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்குகிற அரசாக, மக்களிடம் ஒரு அமைதியையும் ஒரு ஒற்றுமையையும் குலைக்கிற ஒரு அரசாக இருக்கிறது. இந்த பிரச்சாரத்தை, இதற்கு எதிரான பிரச்சாரத்தை, எங்களுடைய சாதனை குறித்த பிரச்சாரத்தை எங்களுடைய கழகத்தின் முன்னணி சொற்பொழிவாளர்கள் 22 பேர் எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று, தொகுதி வாரியாக சென்று அந்த மக்களிடையே எடுத்துச் சொல்ல இருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பிலே இந்த பிரச்சார பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. விலைவாசி உயர்வு, இந்த மாதிரியான விலைவாசி உயர்வு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல தமிழ்நாட்டு மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில அதிமுக ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து கடந்த ஒரு 3 நாளா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஈடு கொடுக்கதான் இந்த பிரச்சாரம். அதிமுக முதல் பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க. ஒன்றிய அரசோட லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் ஆக்ட் படி ஒவ்வொரு லோக்கல் பாடிஸ்லயும்
நீங்க ஏன் வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரிவிஷன் ஏத்தல? நீங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரிவிஷன் பண்ணாதான் நான் உங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நாங்க ஒன்றிய அரசு நிதி வழங்கப்படும். இது உள்ளாட்சி அமைப்புகளோட ரிஃபார்ம்ஸ் வந்து, அதாவது வரி போடுறத ரிஃபார்ம்ஸ் வந்து ஏன் வந்து நீங்க நடைமுறைப்படுத்தல? தொடர்ந்து ஒன்றிய அரசு நிர்பந்தத்தின் காரணத்தினால் இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து போட்டது வந்து, அதாவது அந்த ஸ்லாப் வச்சு அதுல சில தளர்வு ஏற்படுத்தி ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஸ்லாப் போட்டிருக்கோம். உண்மையிலே அதிமுக அரசுக்கு அவ்வளவு அக்கறை இருந்தால் அவங்களோட கூட்டணி சேர்ந்த ஆளுகின்ற ஒன்றிய அரசு பாஜக அரசிடம் இந்த ரிஃபார்ம் சொல்றீங்களே, இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரிவிஷன் விஷயத்த நீங்க வித்ட்ரால் பண்ணுங்க என்ற பிரச்சார பயணம்லாம் இல்ல, அவங்க போன் பண்ணி கூப்பிட்டு அவங்க கூட்டணி அரசு கிட்ட சொன்னாலே போதுன்ற. நான் அரசியல் ரீதியான ஒரு கூட்டணியாக தான் பொதுவாக அந்த தேர்தல் நேரத்தில் வைக்கிறாங்க, கொள்கை ரீதியாக இல்லைன்ற ஒரு இதை முன்வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பாஜக அதிமுக கூட்டணி அதை வச்சு தான் நியாயப்படுத்துறாங்க. இல்ல, கொள்கை ரீதியான நிர்வாக கூட்டணி. இப்ப யூபி அரசாங்கமும் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி இருந்தாங்க. அப்ப காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் சிஎம்டின்னு ஒன்னு ப்ரொவைட் பண்ணாங்க. அந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இது தேவையில்லை, தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு அப்போது இருக்கிற HRD மினிஸ்டருக்கு தமிழ்நாட்டு முத்தமிழ் கலைஞர் லெட்டர் எழுதினாரு. UPI சேர்மனுக்கு லெட்டர் எழுதினாங்க. அப்பதான் எந்தெந்த மாநிலத்துக்கு இந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கலாம் வேணான்னு அந்தந்த மாநிலம் முடிவெடுக்கப்படும் சட்டம் நிறைவேற்றினாங்க. இது கொள்கை கூட்டணி இல்ல, அந்தந்த மாநிலங்களுக்கு தேவையான பின்புலங்களை நிறைவேற்றுறதுக்கான விஷயத்தை அந்த மாநிலங்கள் முடிவெடுக்கிறோம் என்ற உரிமை நிலைநாட்டத்தான் எந்தெந்த மாநிலத்துக்கு இந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கலாம் வேணான்னு அந்தந்த மாநிலம் முடிவெடுக்கப்படும் சட்டம் நிறைவேற்றினாங்க. இது கொள்கை கூட்டணி இல்ல, அந்தந்த மாநிலங்களுக்கு தேவையான பின்புலங்களை நிறைவேற்றுறதுக்கான விஷயத்தை அந்த மாநிலங்கள் முடிவெடுக்கிறோம் என்ற உரிமை நிலைநாட்டத்துக்கு எடுத்துக்காட்ட சொல்றாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைத்துக் கொண்டு அண்ணாவின் கொள்கைகளுக்கு எதிராக ஒன்றிய அரசு நடக்கும் பொழுது அதை கூட கேள்வி கேட்க துணிச்சல் இல்லாதவர்கள் அண்ணாவின் பெயரை ஏன் பயன்படுத்துகிறார்கள் என்பதற்கான விளக்கத்தை மக்களிடம் சொல்ல வேண்டும். மாநில சுயாட்சி என்பது மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன கொள்கைகள். மாநில அரசு என்பது மொழி வாரியாக பிரிக்கப்பட்டு அந்த மொழியையும் அந்த மொழி சார்ந்த கலாச்சாரத்தையும் காப்பாற்றுவதற்காக அந்த காலத்திலே பிரித்திருக்கிறார்கள். எல்லா மொழிக்கும் ஒரு பண்பாடு உண்டு, எல்லா பண்பாட்டுக்கும் ஒரு மொழி உண்டு என்ற அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு அவற்றின் சுதந்திரம் பாதுகாக்கப்படுகிறது. நாங்கள் இந்தியர்கள் தான், ஆனால் எங்கள் மொழி தமிழ் மொழி. நாங்கள் தமிழர்கள் ஆனால் இந்தியர்கள், நாங்கள் கன்னடியர்கள் ஆனால் இந்தியர்கள், நாங்கள் மலையாளத்தினர் ஆனால் இந்தியர்கள் என்ற ஒற்றுமையோடு வாழ்ந்து வருகிற இந்த மக்களை பிரித்தாளுவதற்காக சில திட்டங்களை இந்த பாஜக அரசு செய்து வருகிறது. அதற்கு அடிமையாக அதிமுக அவர்கள் காலிலே விழுந்து கிடக்கிறது. அவர்கள் கேட்க வேண்டியவற்றை அண்ணா சொன்னவற்றை கூட கேட்பதற்கு தெம்பில்லாதவர்களாக இருக்கிறார்கள். தமிழ்நாடு தலைமையாக பிரச்சாரம் எத்தனை நாள் நடக்கும்? திமுக தலைவர் பிரச்சாரம் எப்ப தொடங்கும்? தேர்தலுக்கான கூட்டணின்னு சொன்னாரு. தேர்தலுக்கான கூட்டணியா இருந்தாங்கன்னா வாயை திறந்து இது வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் EPS ஒரு வாயை கூட திறந்து பேசல. அமித்ஷா வந்தப்போ கூட்டணியை பத்தி பேசினப்போ அமித்ஷா பேசினாரு. லாஸ்ட் டைம் பியூஷ் கோயல் வந்தப்போ அவர் தான் பேசினாரு. எல்லா தலைவர்களும் சேர்ந்து ஒரு கூட்டணியாக ஒருமித்த கருத்தை யாரும் சொல்லவே இல்லை. டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை வைப்பதற்கு முன்னே அந்த கூட்டணியில இருக்குதுன்றதை நம்ம மறந்துவிடக்கூடாது. அந்த காலகட்டத்தில் தான் நம்மளுடைய தளபதியின் தலைமையில தமிழ்நாடு தலைமுடியாதுங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுத்து வைக்கிறோம். மேம், இப்ப நீங்க டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குன்றீங்க, அது எல்லா கூட்டணினால இருக்கதானே செய்யணும். ஏன்னா எல்லா பார்ட்டிஸ்க்கும் ஒரே ஐடியாலஜி கிடையாது. ஈவன் DMK கூட்டமே காங்கிரஸுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கதான் செய்யுது. அதாவது பவர் ஷேரிங்ன்ற ஒரு கான்செப்ட். பவர் ஷேரிங் பத்தி பேசுறது வேற, கொள்கை ரீதியா தமிழ்நாட்டுக்குன்னு பத்தி பேசுறது இல்ல. அப்படி சொல்ல முடியாது. பவர் ஷேரிங் வேற சார். நம்பர்ஸ் பேசும்போது அதுல எல்லா டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியனும் வரும். ஆனா தமிழ்நாட்டுக்கு இதான் செய்யற போது ஏற்கனவே ஒரு உதாரணம் இருக்கு. முத்தமிழ் டாக்டர் கலைஞர் தலைமையில நாங்க நீங்க கூட கேட்கலாம், பாரதிய ஜனதா கூட கூட்டம் அப்ப கூட காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒரு விஷயத்தை வச்சுதான் நாங்களும் அந்த கூட்டணிக்குள்ள போனோம். சோ தமிழ்நாட்டுக்கு எது தேவைங்கிற ஒரு முக்கியமான தாற்பயத்தை தான் நம்ம முன்னெடுத்து பார்க்கணும். நம்ம மக்களுக்கு என்ன தேவை, நம்ம மண்ணுக்கு என்ன தேவை, நம்ம மொழிக்கு என்ன தேவை, அதை தான் பார்க்கணுமே ஒழிய அதற்காக நமக்கு நம்பர்ஸ் தேவைன்றதுக்காக போய் ஒரு ஜஸ்ட் ஒரு கூட்டணியில நம்ம உட்கார முடியும். நீங்க பாக்கலாம் மேடம், நீங்க இப்ப மாநில கட்சி தேசிய கட்சி அவங்க அதை பார்க்க மாட்டாங்கல்ல. அவங்க கட்சி வளர்றதுக்காக நல்லா தான் பார்ப்பாங்க. அப்படின்னும் போது அவங்க அதனாலதான் நாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் லாஸ்ட் டைமும் வச்சோம். இப்பவும் நாங்க காங்கிரஸ் எங்களோட கூட்டணியில இருக்காங்க. எந்த தேர்தலையும் அவங்க எங்கள்கிட்ட ஆட்சியில பங்கு கேட்கல. 2006 எங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்த நேரத்தில் கூட அவர்கள் வெளியில் இருந்து எங்களை ஆதரித்தார்களே தவிர இதை கேட்கவில்லை.
இப்பொழுது அவர்களில் தலைமை இதை பற்றி பேசவில்லை. அமைதி காக்குது சார். அவர்கள் பேசவில்லை. அதான் நான் சொல்றேன். எங்களை பொறுத்தவரை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைமையோ அல்லது மாநில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமையோ இது குறித்து பேசினால் எங்கள் தலைவரோடு பேச வேண்டும். அப்பொழுது அது குறித்து முடிவெடுத்துக் கொள்வார். மற்றவர்கள் பேசுவது நாங்கள் அதற்கு பதில் சொல்ல முடியாது. சார், பிரச்சாரம் போன்ற இடங்கள்ல வந்து சில நேரம் வந்து அதிகப்படியா நம்ம கட்சியை உயர்த்தி பேசுறவங்க பேர்ல அநாகரிக சொற்கள்லாம் இருக்கும். அது மூலமா நிறைய பிரச்சனைகள் கடந்த காலங்கள்ல வந்ததை பார்த்திருக்கோம். இப்போ இந்த பரப்புரையில என்ன மாதிரி கைட்லைன்ஸ் கொடுக்க இல்ல, பேசிக்கலா இந்த பரப்புரை வந்து 20 நட்சத்திர பேச்சாளர்கள் வந்து 22 பேரை வந்து தலைமை கழகம் ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ண போறாங்கன்னா, அந்த பிரச்சாரத்துக்கான தொகுதிக்கு அவங்களுக்கு வந்து ஒருவருக்கும் ஒரு தொகுதியை வந்து நியமனம் பண்ணி டேட்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு மாசத்துக்கு வேண்டிய பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்தில் வந்து முதல் காலையில வந்து அங்க இருக்கிற கழகத்தின் முன்னோடிகள், திராவிட இயக்க தலைவர்களுக்கு சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு, முக்கியமாக அங்க இருக்கிற முக்கியஸ்தர்கள் இன்ஃபுளுசஸா இருக்கிற ஒரு தொகுதியில வந்து வெவ்வேறு அசோசியேஷன் சார்பா இருக்கிற டாக்டர்ஸ் அசோசியேஷன் மக்களா இருப்பாங்க, இல்ல வணிகர்கள் சங்க அசோசியேஷன் மக்களா இருப்பாங்க, அந்த சமூக செயல்பாட்டுல இருப்பாங்க, அப்போ சுற்றுச்சூழல் பாதுகாப்புல இருப்பாங்க. அவங்களாம் கூப்பிட்டு அவங்களோட ஒரு இன்டராக்டிவ் செஷன், மாணவர்கள் சங்கமா இருக்காங்க, அவங்களோட இன்டராக்டிவ் செஷன் இந்த 2021 இருந்து 2026 வரைக்கும் 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு துறையில என்னென்ன சாதனைகள் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் பண்ணி முடித்திருக்கார், வட்டார ரீதியாக அந்த சட்டமன்ற தொகுதியில் வந்து இந்த 5 வருடங்கள்ல என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது, மக்கள் எப்படி வந்து பயணம் பெற்றிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் பேசிக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு தெருமுனை கூட்டங்கள், தெருமுனை பிரச்சாரங்கள் மாதிரி உருவாக்கி கட்சியின் கொள்கையும் கட்சியோட சாதனை விளக்க கூட்டங்களும் பேசுறது. அது மட்டும் இல்ல, முக்கியமாக இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல ஒரு வஞ்சனை போக்கோட எப்படி பாஜக அரசு செயல்பட்டு இருக்கு, நம்ம கொடுக்க வேண்டிய நிதி, சமர சிக்ஷா அபியான் வந்த நிதி 3000 கோடி கொடுக்காம இருக்கிறது. பிறகு பேரிடர், குஜராத் பேரிடர்னா உடனே 10,000 கோடி அலாட் பண்றாங்க, நமக்குனா ரொட்டீனான அலோகேஷனை லேட்டா கொடுக்கறாங்க, அதுல 30,000 கோடி நிலுவையில் இருக்கு. ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஃபண்ட் நிலுவையில் இருக்கு. சிஎம்ஆர்எல் நாங்க வந்து பாஜக ஆள்ற மாநிலத்தில் இதோட எண்ணிக்கை குறையான ஜனத்தொகைகளுக்கு சிஎம்ஆர்எல் அலாட் பண்றாங்க. ஆனா நம்ம கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் சிஎம்ஆர்எல் கேட்டா ரிஜெக்ட் பண்றாங்க. ஓசூர்ல ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வழங்கத்துக்கு நம்ம கேட்கிறோம், அமைதி காத்து கடைசியில் HLAக்கு டிஃபென்ஸ் ரெகுலேஷன் சொல்லி ஏதாவது ஒரு நொண்டி சாக்க சொல்லி அதை தள்ளி போடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப இந்தியானா குஜராத் மட்டுமா? அப்ப இந்தியானா இந்தியா இல்லையா? அப்ப தமிழ்நாடு அதிகமான உற்பத்தி மாநிலம், இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு சர்மாட்டபிளா நிதி மூலம் வழங்குது, வரிகள் மூலம் வழங்குது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடோட திட்டங்களுக்கு ஏன் வந்து நிதி பகிர்வு கொடுக்க மாட்டீங்க, உரிமை சார்ந்து கொடுக்க மாட்டீங்க, ஏன் உங்க இந்திய மொழி கொள்கையை வந்து திணிக்கிறீங்க, பண்பாட்டை திணிக்கிறீங்க என்று மக்கள் கிட்ட நியாயத்தை வந்து கேட்க போறோம். அப்ப மாயத்துக்கிட்ட நியாயத்தை யார் உங்களுக்காக பாதுகாவலான அமைப்பா, மாநில உரிமைகளுக்காக யார் நிக்கிறா, சமூக நீதிக்காக யார் நிக்கிறா? தமிழ்நாடு இன்னைக்கு 11.19 growth% டபுள் டிஜிட் growthல யார் நிக்க வச்சிருக்கா? இங்க டபுள் இன்ஜின் இல்ல, இங்க ஒன்லி திராவிட இன்ஜின் தான் இருக்கு, உங்களுக்கு டப்பா இன்ஜின் தான். அப்ப எல்லா மாநிலத்தோட நாங்க வந்து 11.15% growth ரேட் அதிகமாகி இன்னைக்கு மக்கள் கிட்ட வந்து இந்த பிரச்சாரத்தை வந்து மக்கள் மொழியில, யதார்த்த மொழியில வந்து உரையாடுறதுக்கான இந்த தமிழ்நாடு தலைகுனியாது என்ற பிரச்சாரம். சார், இப்போ தேர்தல் பரப்புரையில வந்து அதிருப்தியாளர்களும் நிறைய பேர் இருப்பாங்க, தேர்தல் வாக்குறுதி சில இது நிறைவேற்றப்படன்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி மக்களை வந்து எப்படி இந்த பரப்புரையாளர்கள் வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க? உங்களுக்கு அடிப்படையில அதிருப்தியாளர் என்ற கான்செப்ட் வந்து யார் அப்படின்னு கேட்கும்போது, நாங்க வந்து 2021 தேர்தல் வாக்குறுதி எண்ணிக்கையில 505ல 404 வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம். 91 வாக்குறுதிகள் வந்து ஒன்றிய அரசோட சப்போர்ட் சிஸ்டத்துல தான் அதை பண்ண முடியும். அப்போ ஒன்றிய அரசு சரியான சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கலன்னு என்று மக்கள் கிட்ட விளக்கணும். அப்ப அந்த விளக்கங்கள் தான் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப வந்து ரயில்வே துறை சம்பந்தப்பட்ட நிறைய ரெக்வஸ்ட் வந்திருக்கு. நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு ரீதியாக நாடாளுமன்ற உறுப்பினர் சார்பாக ரயில்வே அமைச்சகத்துக்கிட்ட லெட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க, எத்தனை லெட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க, எத்தனை டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க இருக்கு, கனிமொழி மேம் விவரிப்பாங்க. அப்ப அந்த அமைச்சர்கள் வாங்கி அதை செயல்படுத்த முடியல. சோ ஒன்றிய அரசு சப்போர்ட் சிஸ்டத்தினாலதான் இது பிரச்சனை இருக்கு. மக்கள் கிட்ட விளக்குனா, அந்த அதிருப்தியாளர்கள் வந்து மக்களுக்கு விளக்குனா மக்களுக்கு புரியும். முதல்ல தோழர் சொன்ன மாதிரி இன்னும் 91 வாக்குறுதிகளை வந்து நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்டோட சேர்ந்து தான் நம்ம நிறைவேற்றணும்.
அப்படி நிறைவேற்றாத ஒரு ஒன்றிய அமைச்சரோட தான் வந்து நம்மளுடைய அதிமுக கூட்டணி வச்சிருக்கு. அதுவே வந்து தமிழ்நாட்டுக்கு இழைக்கக்கூடிய ஒரு பெரிய அநீதியா தான் நம்ம பார்க்கணும். அப்படி இருக்க காலகட்டத்தில் ரயில்வேஸ் மட்டும் கிடையாது, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே ரிப்பீட்டடா மக்களவையில் இருக்கிற எல்லா எம்பிஸும், மாநிலங்களவையில் இருக்க எல்லா எம்பிஸும், கிட்டத்தட்ட எல்லா அமைச்சருக்குமே நாங்கள் வந்து ரிப்பீட்டடா கடிதங்களை வந்து நேர்லையும் மெயில்லையும் எல்லா வகையிலுமே நாங்கள் கொடுத்துருக்கோம். பட் ஒன்றிய அமைச்சர்கள் வந்து இது வரைக்கும் வந்து செவி சாய்க்கவே இல்லை. அப்படி செவி சாய்க்காம ஒரு பாராமுகத்தை ஒரு ஸ்டெப் மதர்லி ட்ரீட்மெண்ட்டோட தமிழகத்துக்கு வந்து ஒரு அநீதி கொடுத்து கொண்டிருக்கிற அந்த ஒரு ஒன்றிய மாநிலத்தினோட தான் நம்மளுடைய அதிமுக போய் கூட்டணியில போய் அவங்க சேர்றாங்க. சோ இதை முதல்ல வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து உரைக்கணும்ன்றது முக்கிய பங்காக பார்க்கப்படுகிறது. 500ல வந்து கிட்டத்தட்ட 80% கிட்ட நாங்க வந்து முடிச்ச அந்த தேர்தல் அறிக்கைக்கான அந்த இதையும் நாங்க போய் சொல்லணும். ஏன் செய்யல, எதனால செய்ய முடியலன்ற விளக்கத்தையே கொடுக்கக்கூடிய கட்டத்தில் நாங்க இருக்கிறோம். அதையும் கொண்டு போய் நம்ம ஏன் செய்யல, ஒன்றிய அமைச்சர்கள் நமக்கு வந்து ஒத்துழைக்கலைங்கிற அந்த விஷயத்தை கண்டிப்பா மக்கள் கிட்ட சொல்ல வேண்டிய கடமை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கு. அதனாலதான் நம்மளுடைய தளபதியார் இன்னைக்கு இந்த 20 பேச்சாளர் 22 பேரை செலக்ட் பண்ணி எல்லா மாவட்டத்துக்கும் சென்று எல்லா தொகுதி வாரியாக சென்று பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் இந்த பரப்புரையை செய்யணும்ன்ற ஒரு திட்டமா செஞ்சிருக்காங்க. அதிமுக கூட்டணியில இருந்தாலும் பாஜக என்ன சொல்றதுன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேம்பெயினை தொடங்கிட்டாங்க. இது வந்து உங்களுடைய திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போறது ஒரு புறம் இருந்தாலும் ஐடியாலஜிக்கு லெவல்ல பாஜகவுடைய அந்த ஐடியாலஜி விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போறது ஒரு முக்கியமா இருக்குமா? ஏன்னா இப்ப கீழடி புறக்கணிக்கிறாங்கன்னா தமிழர் நாகரிகம் புறக்கணிக்கிறாங்க. சோ திட்டங்கள் ஒரு பக்கம் கொண்டு போனாலும் திராவிடன் ஐடியாலஜியை கொண்டு போறது கேம்பெயின் பண்றது ஒரு போக்கஸா இருக்குமா? ஏன் தமிழ்நாடு தலைகுனியாது அப்படின்னு ஏன் வச்சிருக்கோம்னா, தமிழ்நாட்டுக்காக மக்கள் கிட்ட நிக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களோட உரிமை சார்ந்த பிரச்சனைகள், இப்ப அனைத்து சமர சிக்ஷா அபியான், அனைவருக்கான கல்வி திட்டம், கிட்டத்தட்ட 22 லட்சம் குழந்தைகளோட வாழ்வாதாரம், ரைட் டு எஜுகேஷன் ஸ்பாயில் ஆகுது. அப்ப நீங்க வந்து உங்களோட கொள்கையை நீங்க சைன் பண்ணோம், அதாவது மணி பில் பாஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நாங்க வந்து இப்ப கோர்ட்ல போய் நிக்குது. கோர்ட் வந்து கேட்கறாங்க, உச்ச நீதிமன்றம் கேட்கறாங்க, தர்மபுரியில் பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, மணி பில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ஒரு திட்டத்தை நிறுத்தி வைக்க முடியும். அப்ப மக்கள் கிட்ட வந்து தமிழ்நாடு தலைகுனியாது என்ற பிரச்சாரம், இது திமுகவோட சுயமரியாதை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது. இது தமிழ்நாட்டோட சுயமரியாதை பிரச்சனை, தமிழ்நாட்டோட வாழ்வாதார பிரச்சனை, தமிழ்நாட்டு மண்ணோட உரிமை சார்ந்த பிரச்சனை, தமிழ்நாடு மொழி கலாச்சாரம் பண்பாடு பாதுகாக்கிற பிரச்சனை. அதனாலதான் தமிழ்நாட்டு முதல்வர் வந்து கட்சியினர் பொதுக்கூட்டங்கள் பிரச்சாரம் இல்லாமல் அங்க இருக்க நடுநிலையான மக்கள் கிட்ட போய் இது தமிழ்நாட்டோட பிரச்சனைக்காக இந்த தேர்தல் தன்மை இருக்கும் என்ற விளக்கும் விதமாக தான் இந்த யுக்தி முறை இருக்கும். ஐயா, கொள்கை என்று பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை என்பது சமத்துவ கொள்கை, அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய கொள்கை. நான் ஏற்கனவே முதலில் சொல்லியவாறு இந்திய அரசியலமைப்பு சட்டமே மத உரிமையை வழங்கி இருக்கிறது. எனவே யாருக்கும் எந்த மதத்தையும் பின்பற்றுவதற்கான உரிமை வழங்கப்பட்டிருக்கும் பொழுது அனைவரும் சமம். அவர்கள் எந்த மதத்தை தனிப்பட்ட முறையில் அவர்கள் பின்பற்றினாலும் சகோதரத்துவம் என்று வருகிற போது தமிழர்கள் அனைவரும் இந்த மாச்சரியங்கள் இல்லாமல் தமிழர்களாக சகோதரர்களாக வாழ்ந்து வருகிற போக்கு தமிழ்நாட்டிலே நீடிக்கிறது. இதை எப்படியாவது திட்டமிட்டு குலைக்க வேண்டும் என்கிற பாஜகவின் முயற்சி இங்கே நாங்கள் மக்களிடம் எடுத்துச் சொல்வோம். எங்களுடைய கொள்கை என்பது அனைவரும் சமம், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். இது தந்தை பெரியார் தொடங்கி நீதி கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே அதற்காகத்தான். எங்களுடைய முன்னோடி கட்சியான நீதி கட்சி தொடங்கப்பட்டதே அனைவரும் சமம் என்பதை உறுதி செய்வதற்காகத்தான். எனவே அது எங்கள் கொள்கை, அதை எடுத்துச் சொல்வோம். திமுக காங்கிரஸ் இடையே உறவை ஏற்படுத்தியவர் எடப்பாடி பழனிசாமி இல்லை. நாங்க 20 வருஷமா அவங்களோட உறவுல இருக்கோம். அதுல விரித்தலை ஏற்பட்டது விட்டதுன்னு இவர் சொல்லக்கூடாது, எங்களுக்கு தெரியும். நான் அதை தான் சொன்னேன். திமுக தலைமையும் காங்கிரஸ் தலைமையும் ஒன்றுபட்டு நிற்கிறது. இடையிலேயே சில கருத்துக்கள் அவர்கள் சொல்வார்கள், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவரோ அல்லது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரோ என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் நாங்கள் செய்வோம். அதிக எண்ணிக்கையில் இடங்கள் கேட்பது வந்து எல்லோரும் கேட்பது எல்லாருக்கும் உள்ள உரிமை. அதையும் நாங்கள் அமர்ந்து பேசி சரி செய்து கொள்வோம். இது முதல் பேச்சுவார்த்தை அல்ல. காங்கிரசுக்கும் எங்களுக்கும் இந்த கூட்டணி 10 கட்சிகளுக்கும் நடைபெறுகிற 5வது 6வது பேச்சுவார்த்தையாக இருக்கும். இதை எப்படி அணுகுவது, எப்படி அவர்களை அரவணைப்பது என்பது எங்கள் தலைவருக்கு நன்றாக தெரியும்.
யாருக்குமே ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு. என்ன நேரத்துல எது நடக்குமோ தெரியாத நிலையெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து பொதுவான ஒரு பிரச்சனையா எல்லா எதிர்கட்சிகளுமே பொதுவான எதிர்கட்சிகள் எல்லாமே முன்னெடுக்கிறாங்க. நீங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பத்தி மக்கள் அதைத்தான் நாங்க சொல்றேன். இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது வேறு. தனிப்பட்ட முறையிலே 2 பேர் தாக்கிக் கொள்கிறார்கள், தனிப்பட்ட முறையிலே ஒருவருக்கு ஒருவர் மோதல் ஏற்படுகிறது என்பது எல்லா இடத்திலும் நடப்பதுதான். ஆனால் உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மணிப்பூரிலே காவல்துறையின் பார்வையிலேயே 4 பெண்கள் எப்படி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டார்கள் என்று உங்களுக்கு தெரியும். மணிப்பூரிலே பாஜக ஆளுகிற மாநிலத்திலே அதை பற்றி அந்த அரசே கவலைப்படவில்லை. அப்படி ஏற்படுவதுதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இங்கே தனிப்பட்ட முறையிலே 2 பேருக்கிடையே வருகிற மோதல், அந்த மோதலிலே யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த பாதிப்பை உண்டாக்கியவர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு வழக்கில் கூட கைது நடவடிக்கை இல்லாமல் இல்லை. அதே நேரத்தில் இந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவருடைய தலைவியான ஜெயலலிதாவின் ஊட்டியிலே உள்ள அந்த மாளிகையிலேயே போய் கொள்ளையடித்து அந்த காவல்காரரை கொன்றார்கள். அவர் என்ன செய்தார்? சட்டம் ஒழுங்கை பற்றி இவர் பேசுகிறார். அவர் அப்பொழுது என்ன செய்தார்? ஒன்றிய அமைச்சகத்தின் தரைவரிசையில வந்து தமிழ்நாடு வந்து சேஃபான ஜோன் விமன் ஒர்க் பண்றதுக்கும் படிக்கிறதுக்கும்ன்றது ஒன்றிய அமைச்சகமே வந்து வெளியிட்டு அந்த தகவலை. இப்ப ரீசெண்டா ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட குஜராத்ல இருந்து பீகாரோ குஜராத்ல இருந்து பசங்க வந்து எஜுகேஷனை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு பீச்ல வந்து பஞ்சுமிட்டாய் இருக்கிறாங்க. 15 ஸ்டூடெண்ட்ஸ், நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க வந்து எப்படி திருப்பி எஜுகேஷனை கண்டினியூ பண்றதுன்றது வந்து இது நடந்திருக்கு. இது வந்து அந்த விஷயமும் வெளியில வந்திருக்கு. சோ இதுல இருந்து என்ன தெரியும், தமிழ்நாடு வந்து எஜுகேஷன் வைசஸ் இருக்கட்டும், பெண்களுக்கான பாதுகாப்பாக இருக்கட்டும், ஜிஆர் இருக்கட்டும், ஜிடிபிஆர் இருக்கட்டும், நம்ம வந்து கம்பேர்ட் டு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா நம்ம எல்லாத்துலயுமே வந்து இலக்கிலையும் இருக்கிறோம், அதிகப்படியான எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கிற ஒரு மாநிலத்துக்கு தான் நிதி கொடுக்காம வஞ்சிக்கிறாங்க. அவங்களோட ஏஜென்டான கவர்னருமே வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை சட்டசபையில எடுத்து சொல்லாம அன்னைக்கு புறக்கணிச்சதை நம்முடைய தோழர் டாக்டர் பரத்தோரும் பார்த்திருப்பாரு. அதை பத்தி அவரும் எடுத்து சொல்லுவாரு. அதே நாங்க பார்லிமெண்ட்ல முந்தானே பார்லிமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. பிரசிடென்ட் வந்து நம்மளுடைய ஒன்றிய அமைச்சகம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த ஸ்பீச்சை அவங்க வந்து படிக்கிறாங்க, ஒண்ணு விடாம ஒரு வரி மாறாம. அப்ப அவங்க அதை பண்ண வேண்டியது தானே இங்க இருக்கிற ஆளுநரும் செய்யணுங்கிற ஒரு முக்கிய தாற்பயம் இருக்கு. அதை ஏன் கண்டிக்க மாட்டேங்கிறாங்க? அதை ஏன் எதிர்கட்சியில இருக்கிற அதிமுக ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறாங்க? இதையெல்லாம் நாங்க மக்கள் கிட்ட கண்டிப்பா மக்கள் மன்றத்தை கொண்டு போய் சொல்லிதானே ஆகணும். சார், மேடம் இந்த பிரச்சாரத்துல வந்து மலைவாழ் பகுதிக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கறோமா? டைமிங் கொஞ்சம் டிஃபர் ஆகும். சோ அந்த பகுதிக்கு நம்ம எந்த மாதிரி ஸ்பெஷல் அட்டென்ஷன்? இல்ல, அதுக்கு முன்னாடி அந்த நட்சத்திர பேச்சாளர் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணி அங்க இருக்கிற எங்களோட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் கான்டாக்ட் பண்ணி அங்க வெகுஜன எகுவாக இருக்கிற டைம்ல தான் பண்றோம். ஏன்னா இது 24 hours பிரச்சாரம், 24 மணி நேரம் ஒரு நாள் கொடுத்திருக்காங்க. நாளுக்கு மக்கள் நீங்க சொல்ற மாதிரி பணிகள் முடிந்து எப்ப இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் மலைவாழ் பகுதியா இருக்கும். சில அந்த வட்டார ரீதியாக மக்களோட புழங்கம் இடத்துல தான் நம்ம பிரச்சாரம் எங்க டைம் பிக்ஸ் பண்றது இல்லை. இது மக்கள் பிரச்சாரம். மக்கள் எங்க பிரதானமா இருக்காங்களோ அவங்க கூட போய் செய்திகளை போய் கொண்டு போய் சேர்க்கறது தான் அது நோக்கம். அது அவங்க தான் சொல்லணும். நீங்க அங்கதானே இப்ப கேட்கணும். நீங்க பிஜேபி நீங்க கமலாலயம் கேட்கிற கேள்வி அறிவாளத்தை கேட்கறீங்க. திருமாவளவன் வந்து இப்ப சமீபத்தில் ஒரு இது பேசியிருந்தாரு. மன்னர்கள் ஆட்சி காலகட்டத்தில் தான் தமிழ் மொழி அழிவுக்கான ஒரு காரணம், சமஸ்கிருதம் உள்ள வந்துருச்சு, இந்து கோவில் எல்லாம் அந்த தமிழ் மொழிக்கான விஷயங்கள்லாம் வெளியில போயிடுச்சுன்ற விஷயம் பேசியிருந்தாரு. இதுக்கு பாஜகவில் வந்து அண்ணாமலை டிடிவிலாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த பேச்சு எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, அது வந்து அவர் வரலாற்றை சொல்கிறார். மன்னர்கள் ஆட்சி காலத்திலே இந்த சட்டங்கள் கிடையாது. மன்னருக்கு முழு அதிகாரம் உண்டு. சில மன்னர்கள் அவர்கள் ஒரு சார்பாக அல்லது மத சார்பாக இருந்த பொழுது அல்லது வடநாட்டில் இருந்து அந்த பகுதியில் இருந்து வந்த மன்னர்கள் அதை செய்திருக்கலாம். ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டை 1950க்கு பிறகு இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு அதற்கு பிறகு அமைந்த ஆட்சிகள் எப்படி நடைபெற்றிருக்கின்றன, குறிப்பாக திராவிட இயக்க ஆட்சிகள் என்ன செய்திருக்கிறார்கள். அதற்கு முன்னாலேயே கூட நீதி கட்சி ஆட்சி காலத்திலே இடஒதுக்கீட்டை அவர்கள் நிறைவேற்றியவர்கள் அவர்கள்தான். எல்லோரும் சமம் என்பதற்கான பல்வேறு திட்டங்களை ஜனநாயக யுகத்திலே திராவிட இயக்கம் கொண்டு வந்திருக்கிறது. அதை நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம். மனிதர்களுக்குள்ளே எத்தகைய வேறுபாடும் இல்லை என்பதிலே உறுதியாக இருக்கலாம். மன்னராட்சி காலத்திலே மன்னர்கள் தான் அதிபதிகள்.
ஆனால் மக்களாட்சி காலத்திலே மக்கள் தான் அதிபதிகள். அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களுக்கு எது நன்மையோ அதை நாங்கள் செய்வதற்கு அதை தான் செய்து வந்திருக்கிறோம் என்பதை மக்களிடம் எடுத்துச் சொல்வதற்காக இதை செய்வதை எப்படி ஒன்றிய அரசு தடுக்க பார்க்கிறது என்பதையும் மக்களிடம் சொல்வதற்காக இந்த பயணம் நாங்கள். பட்ஜெட்ல எதிர்பார்ப்பு இருப்புங்க. சிஎம்ஆர்எல் கோயம்புத்தூர், சிஎம்ஆர்எல் மதுரை, ஓசூர்ல சர்வதேச இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அது ரொம்ப அவசியம். முக்கியமாக நிதி பகிர்வு, ஒழுங்காக கூட்டாட்சி முறையில் நிதி பகிர்வு பண்ற எதிர்பார்ப்பு நியாயமான முறையில் எதிர்பார்க்கிறோம் தமிழ்நாட்டுக்கு. முக்கியமாக செஸ் வரிகள் 10 விழுக்காடு வந்து டெவல்யூஷன்ல வந்து நாங்க மாநிலத்துக்கு 41 கொடுக்கறாங்களா, அது 33 தான் போய் சேர்ந்திருக்கு. செஸ் வழிமுறைகளை வந்து பகிர்ந்தளிக்கப்பட்ட நீதியில மாற்றத்துக்கான எதிர்பார்ப்பு மாநில உரிமை கேட்கிற கட்சியாக திமுக இருக்கு. அதான் நியாயமானது கூட. இப்ப இன்னைக்கு ஆங்கில இந்து பேப்பர்ல ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க. இன்கம் டாக்ஸ்ல கட்டும் போது தனிநபர் இன்கம் டாக்ஸ் 4% செஸ் வந்து ஹெல்த்துக்கும் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டு அதுல கலெக்ட் ஆன 17,000 கோடி ரூபாயை வந்து ஜிடிபி ஹெல்த்துக்கு கான்ட்ரிபியூட்டே பண்ணல. ஏன்னா யூனியன் கவர்மெண்டோட நிதி பகிர்வுல ஹெல்த்துக்கு அலாட்மெண்ட் வந்து 0.5 இருந்து 0.2 குறைஞ்சிருக்கு. ஒரு இடத்துல செஸ் மூலம் நீங்க அதுக்காக நீங்க நிதியை வாங்குறீங்க, ஆனா அது நிதிக்கான செலவினையா அந்த துறைக்கு நீங்க கொடுக்கல. அது செஸ் அடிப்படைக்கு விரோதமானது. அப்ப அந்த நிதி எங்க போச்சுன்னு கேட்கிற கேள்வி இருக்கு. இதுக்கெல்லாம் நாளைக்கு பட்ஜெட்ல நம்மளோட ஒன்றிய அரசோட நிதி அமைச்சர் பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். நன்றி. ஓகே. ஐயா நன்றி.